தூத்துக்குடியில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. நெல்லையில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. சென்னையில் 6000 ரூபாய் நிவாரணம் கொடுக்கும் பணி தொடக்கம். நீண்ட வரிசையில் காத்திருந்து வாங்கி செல்லும் மக்கள். குடும்ப அட்டை இல்லாத பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரணம். படிவம் பூர்த்தி செய்து கொடுக்க அறிவுறுத்தல். பொதுத் தேர்வு தேதியில் மாற்றமில்லை. அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. திருநெல்வேலி மாவட்டத்தில் 90% பகுதிகளுக்கு மின் விநியோகம். மாவட்ட நிர்வாகம் தகவல். சாகித்ய அகாடமி விருது வென்றிருக்கும் எழுத்தாளர் தேவி பாரதியை மனதார வாழ்த்துகிறேன். கமல்ஹாசன் எக்ஸ் தளத்தில் பதிவு. மிமிக்ரி விவகாரம். தமிழக பாஜக சார்பில் ஆர்ப்பாட்டம் என அண்ணாமலை அறிவிப்பு. நிவாரணப் பணிகளை மக்கள்தான் பாராட்ட வேண்டும். ஆளுநர் தமிழிசை பேச்சு. அதிக தண்ணீர் வரத்து. குற்றால அருவிகளில் 4வது நாளாக குளிக்க தடை. மலை கிராம மாணவர்கள் ஆர்வத்துடன் படிக்க வருகிறார்கள். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சாதி மத பாகுபாடின்றி ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் குறித்து எந்த ஊடகமும் விவாதிக்கவில்லை. ராகுல் காந்தி ஆதங்கம். எம்பிக்கள் விவகாரம். பாஜகவால் ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்படுவதாக சோனியா காந்தி குற்றச்சாட்டு. எம்பிக்கள் கண்ணியத்தை காக்கும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். தமிழகத்தில் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.